அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு டாபிக், அதாவது எப்படி ஒரு கொஸ்டின் வேர்டை ஒரு கொஸ்டின் சென்டென்ஸாக எப்படி உருவாக்குறதுங்கிறதுல ஒரு வேர்டுக்கு உள்ள கொஸ்டின் சென்டென்ஸ் உருவாக்குற மெத்தட் நம்ம பார்த்துருந்தோம். அதான் ஷூங்கிற வேர்டை யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் சென்டென்ஸ் உருவாக்குறது. அப்படி ஒரு 10 சென்டென்ஸ் நம்ம பார்த்துனோம். இன்றைக்கி அதே போல் என்ன ஒரு வேர்டை பார்க்க போகிறோம். அதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேர்டு, கொஸ்டின் வேர்டு என்னென்னா ஹூ, கோன், யார். சரியா? ஹூ, யார், கோன். அதுக்கு என்ன அரபிக்? மின். சரியா? அப்போ மின்னு சொன்னால் ஹூ, யார், கோன். இந்த வேர்டை யூஸ் பண்ணி இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இப்போ ஒரு ஆளை பார்த்து நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. இவர் யாருன்னு கேட்கணும். அது எப்படி கேட்குறது? இவர் யார், ஹூ இஸ் திஸ், ஏ கோன் ஹை. இவர் யார், ஹூ இஸ் திஸ், ஏ கோன் ஹை. இதுக்கு என்ன அரபிக்? சரியா? மின் ஹாதா, மின் ஹாதா. சரியா? மின் ஹூ ஹாதா திஸ். அப்போ சேர்த்தும்போது ஹூ இஸ் திஸ், ஒரு இஸ் மட்டும் நம்ம இடையில சேர்த்துக்கிறோம். சரியா? அப்போ மின் ஹூ ஹாதா திஸ், அப்போ ஹூ இஸ் திஸ். சரியா? புரிஞ்சுதா? இவர் யார், ஏ கோன் ஹே. கரெக்டா? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இப்போ ஒரு விஷயத்தை ஒரு ஆள்கிட்ட நம்ம கேட்குறோம், உனக்கு யார் சொன்னார்னு கேட்குறோம். சரியா? உனக்கு யார் சொன்னார். சரியா? ஹூ டோல்ட் யூ, ஆப்கு கிஸ்னே போலா. சரியா? ஆப்கு கிஸ்னே போலா, ஹூ டோல்ட் யூ, உனக்கு யார் சொன்னது. இது எப்படி அரபிக்கில் கேட்குறது? அந்த மின்னுங்கிற வேர்டை யூஸ் பண்ணி. சரியா? மின் கால் லக். சரியா? மின் கால் லக், மின் ஹூ கால் டோல்டு லக் யூ. அப்போ சேஜம்போ ஹூ டோல்டு யூ கரெக்டாக வருது. சரியா? மின் ஹூ கால் டோல்டு லக் யூ. சரியா? அப்போ ஹூ டோல்டு யூ, உனக்கு யார் சொன்னார். ஆப்கு கிஸ்னே போலா, ஆப்கு கிஸ்னே போலா, ஹூ டோல்டு யூ, உனக்கு யார் சொன்னார். சரியா? மின் கால் லக். ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் அதே ஹூ யூஸ் பண்ணி, அதான் மின்னுங்கிற வேர்டை யூஸ் பண்ணி என்ன எப்படி சென்டென்ஸ் உருவாக்குறோம் பாருங்கள். இதை பற்றி யாருக்கு தெரியும்னு கேட்கணும். சரியா? இதை பற்றி யாருக்கு தெரியும். ஹூ நோஸ் அபவுட் திஸ், இஸ்கே பாரிமே கோன் ஜான்தா. சரியா? ஹூ நோஸ் அபவுட் திஸ், இஸ்கே பாரிமே கோன் ஜான்தா. இதை பற்றி யாருக்கு தெரியும். இது எப்படி நம்ம அரபிக்கில் கேட்குறது. சரியா? மின் யாரஃப் அன் ஹாதா. சரியா? மின் யாரஃப் அன் ஹாதா. மின் ஹூ யாரஃப் நோஸ் அன் அபவுட் ஹாதா திஸ். அப்போ சேத் சொல்லும்போது ஹூ நோஸ் அபவுட் திஸ் கரெக்டாக வருது. சரியா? மின் ஹூ யாரஃப் நோஸ் அன் அபவுட் ஹாதா திஸ். கரெக்டா? அப்போ சேத் சொல்லும்போது ஹூ நோஸ் அபவுட் திஸ் இஸ்கே பாரிமே கோன் ஜான்தா. இதை பற்றி யாருக்கு தெரியும் கரெக்டாக வருது. மின் யாரஃப் அன் ஹாதா. சரியா? புரிஞ்சுதா? அடுத்த வேர்டு, அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அதே மின் ஹூ யூஸ் பண்ணி அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ ஒரு ஆளை பார்த்து அவர் யாருன்னு கேட்குறோம், இல்லைன்னா அவன் யார். சரியா? அவன் யார், ஹூ இஸ் ஹி, ஓ கோன் ஹே. சரியா? அவன் யார், ஹூ இஸ் ஹி, ஓ கோன் ஹே. இதுக்கு என்ன அரபிக்? மின் ஹுவா, மின் ஹுவா. சரியா? மின் ஹூ ஹுவா ஹி. அப்போ நம்ம ஒரு ஈஸி இடையில சேர்த்து ஹூ இஸ் ஹின்னு சொல்கிறோம். சரியா? மின் ஹூ ஹுவா ஹி. அப்போ ஹூ இஸ் ஷீன்னு சொல்லணும்னா மின் ஹியா, அவ்வளோதான். அந்த ஹுவா ஹியாவை மாற்றுங்க. சரியா? அப்போ ஹூ இஸ் ஷீன்னு வந்துடும். கரெக்டாக? ஓகே. இப்போ மின் ஹுவா, அதான் அவன் யார், ஹூ இஸ் ஹி, ஓ கோன் ஹை. கரெக்டாக? மின் ஹுவா. அடுத்த வேர்டு, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அதே மின்னு யூஸ் பண்ணி. சரியா? அங்கே உட்கார்ந்திருப்பவர் யாருன்னு கேட்கணும். சரியா? அங்கே உட்கார்ந்திருப்பவர் யார், ஹூ இஸ் சிட்டிங் தேர் வஹா கோன் பைட்டாக. சரியா? ஹூ இஸ் சிட்டிங் தேர் வஹா கோன் பைட்டாக. அங்கே உட்கார்ந்திருப்பவர் யார். இதுக்கு என்ன அரபிக்? மின் யஜ்லிஸ் ஹினாக். சரியா? மின் யஜ்லிஸ் ஹினாக். மின் ஹூ யஜ்லிஸ் சிட்டிங் ஹினாக் தேர். அப்போ சேத் சொல்லும்போது ஹூ இஸ் சிட்டிங் தேர் கரெக்டாக வருது. ஒரு இஸ் மட்டும் நம்ம இடையில சேர்த்துக்கணும். ஹூ இஸ் சிட்டிங் தேர். சரியா? அங்கே உட்கார்ந்திருப்பவர் யார், ஹூ இஸ் சிட்டிங் தேர் வஹா கோன் பைட்டாக. மின் யஜ்லிஸ் ஹினாக். கரெக்டாக? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் அதே மின் யூஸ் பண்ணி. சரியா? இப்போ ஒரு ஆளை பார்த்து கேட்குறோம், நீ யாருன்னு கேட்குறோம். சரியா? ஆனால் நீ யாருன்னு எல்லாரையும் பார்த்து நம்ம கேட்க முடியாது. அது அவ்வளோ கரெக்டான மரியாதையான சென்டென்ஸ் இல்லை. ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஆளை பார்த்து நம்ம சாதாரணமாக நீ யாருன்னு கேட்க முடியாது. நீங்கள் யாருன்னு கேட்டாலுமே அது கொஞ்சம் ஒரு பெரிய அளவு மரியாதை உள்ள வேர்டு இல்லை, சென்டென்ஸ் இல்லை. என்னென்னா ஒரு கரெக்டாக ஒரு சென்டென்ஸ் ஒரு மரியாதையோட ஒரு ஆளை போய் நீங்கள் யார் சார், ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை ஒரு வயசில் கூடின ஆளாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யார் சார்னு கேட்கணும். சரியா? ஹூ ஆர் யூ சார், ஹூ ஆர் யூ சார், ஆப் கோன் ஹே சார், ஆப் கோன் ஹே சார், ஹூ ஆர் யூ சார், நீங்கள் யார் சார். இது எப்படி அரபிக்கில் கேட்குறது. சரியா? மின் இன்த யா சைது, மின் இன்த யா சைத், மின் ஹூ இன்த யூ யா சைது சார். சரியா?
அதாவது ரெஸ்பெக்டோட சொல்லக்கூடிய சார்க்கூடிய வீடு தான் எஸ் ஆயிடுது. சரியா? அப்போ மின் ஹூ இந்த யூ எஸ் ஆயிது சார். அப்போ சேர் சொல்லும்போது ஹூ ஆர் யூ சார், ஆப் கோன் ஹே சார், நீங்கள் யார் சார், கரெக்டாக வருது. சரியா? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா, அதே மின் யூஸ் பண்ணி இப்போ ஒரு ஆஃபீஸ் ஒரு கம்பெனியில் நம்ம போயிருக்கோம், அங்கே வந்து ஒரு மேனேஜரை பார்க்குறதுக்கு போயிருக்கோம், நமக்கு வந்து மேனேஜர் யாருன்னு தெரியல. சரி, அப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட கேட்குறோம், யார் மேனேஜர், மேனேஜர் யாருன்னு கேட்குறோம். சரியா? மேனேஜர் யார், ஹூ இஸ் த மேனேஜர், மேனேஜர் கோன் ஹை. சரியா? மேனேஜர் யார், ஹூ இஸ் த மேனேஜர், மேனேஜர் கோன் ஹை. இது எப்படி அரபிக்கில் கேட்குறது. சரியா? மின் அல் முதீர். சரியா? மின் அல் முதீர், மின் ஹூ அல் முதீர் தி மேனேஜர். சரியா? அப்போ ஒரு இடையில ஒரு இஸ்ஸை சேர்த்து ஹூ இஸ் தி மேனேஜர்னு நம்ம கேட்குறோம். சரியா? மின் அல் முதீர். சரியா? மின் ஹூ அல் முதீர் தி மேனேஜர். கரெக்டாக? அப்போ கரெக்டாக வருது. ஹூ இஸ் தி மேனேஜர், மேனேஜர் கோன் ஹை, மேனேஜர் யார். கரெக்டாக? மின் அல் முதீர். ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா, உன்னுடைய நண்பன் யாருன்னு கேட்கணும். சரியா? உன்னுடைய நண்பன் யார், ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஆப்கா தோஸ்த் கோன் ஹை, ஆப்கா தோஸ்த் கோன் ஹை, ஆப்கா தோஸ்த் கோன் ஹை, ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட், உன் நண்பன் யார். இது எப்படி அரபிக்கில் கேட்குறோம். சரியா? மின் சத்தீகக், மின் சத்தீகக். சரியா? மின் ஹூ, சத்தீக்னா ஃப்ரெண்ட், சத்தீகக்னா யுவர் ஃப்ரெண்ட். சரியா? சத்தீக்குன்னா ஃப்ரெண்டு, சத்தீகக்குன்னு சொன்னால் யுவர் ஃப்ரெண்ட், அதில் லாஸ்ட்டில் வரக்கூடிய இக்கு தான் யுவருங்க மீனிங் கொண்டு வர்றது. சரியா? அப்போ மின் சத்தீகக்னு சொன்னால் மின் ஹூ சத்தீகக் யுவர் ஃப்ரெண்ட், சேர்த்து ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட், கரெக்டாக வருது. ஒரு இஸ் மட்டும் நம்ம இடையில சேர்த்துக்கிறோம். சரியா? உன் நண்பன் யார், ஆப்கா தோஸ்த் கோன் ஹை, கரெக்டாக வருது. ஓகே. அடுத்த சென்டென்ஸ் அதே மின் யூஸ் பண்ணி. சரியா? வீட்டில் யார் இருக்கிறாங்கன்னு கேட்கணும். சரியா? உன்னுடைய வீட்டில் யார் இருக்கிறான்னு கேட்கணும். சரியா? உன்னுடைய வீட்டில் யார் இருக்காங்க, உன்னுடைய வீட்டில் யார் இருக்காங்க, ஹூ இஸ் இன் யுவர் ஹவுஸ், ஆப்கா கர் மே கோன் ஹை. சரியா? ஆப்கா கர் மே கோன் ஹை. சரியா? உன் வீட்டில் யார் உள்ளார். சரியா? ஹூ இஸ் இன் யுவர் ஹவுஸ், ஆப்கா கர் மே கோன் ஹை. இதுக்கு என்ன அரபிக், மின் ஃபி பேத்திக். சரியா? மின் ஃபி பேத்திக், மின் ஹூ, ஃபி இன், பேத்திக் யுவர் ஹவுஸ். சரியா? பேத்னா ஹவுஸ், பேத்திக்னா யுவர் ஹவுஸ். கரெக்டாக? அப்போ மின் ஹூ ஃபி இன் பேத்திக் யுவர் ஹவுஸ். அப்போ சேச்சம்போ ஹூ இஸ் இன் யுவர் ஹவுஸ், ஆப்கா கர் மே கோன் ஹை, உன் வீட்டில் யார் உள்ளார். சரியா? உன் வீட்டில் யார் இருக்கிறார். சரியா? கரெக்டாக வருது. மின் ஃபி பேத்திக். ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. என்ன கேட்கணும்னா, அங்கே காத்திருப்பவர் யாருன்னு கேட்குறோம். சரி, அங்கே காத்திருப்பவர் யார். ஒரு ஆளை காட்டி கொஞ்சம் நேரம் அந்த ஆள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, எதுக்கான்னு தெரியல. அங்கே காத்திருக்கிறது, அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்கும். சரியா? அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது யார், ஹூ இஸ் வெயிட்டிங் தேர், வஹா கோன் இந்திசார் கர்த்த, வஹா கோன் இந்திசார் கர்த்த, ஹூ இஸ் வெயிட்டிங் தேர், அங்கே காத்திருப்பவர் யார். இதுக்கு என்ன அரபிக், மின் யன்தஸர் ஹினாக். சரியா? மின் யன்தஸர் ஹினாக், மின் ஹூ என்தஸர் வெயிட்டிங் ஹினாக் தேர். அப்போ சேச்சம்போது இவர் ஈஸி இடையில சேர்த்து ஹூ இஸ் வெயிட்டிங் தேர், வஹா கோன் இந்திசார் கர்த்த, அங்கே காத்திருப்பவர் யார். கரெக்டாக வருது. சரியா? மின் என்திசார் ஹினாக். ஓகே, மின் என்திசார் ஹினாக். ஓகே, ஹூ இஸ் வெயிட்டிங் தேர், வஹா கோன் இந்திசார் கர்த்த, அங்கே காத்திருப்பவர் யார். ஓகே ஓகே சரி, இன்றைக்கி இவ்வளவு போதும். மீதி நாளைக்கு பார்க்கலாம். சரியா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? ஓகே, மாசலாமா.